என்னடா இது தும்பளையில் இப்படி ஒரு ரெஸ்டாரண்டா? எஸ்எஸ் ஸ்பைசி ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் இருக்குது. சரி வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, என்னடா இது டிவிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று நாம் யாழ்ப்பாணம் தும்பளை பருத்தித்துறை வீதியில் அமைந்துள்ள எஸ்எஸ் ஸ்பைசி ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டிற்கு வந்திருக்கின்றோம். இந்த உணவகத்தின் சுவை, தரம், விலை மற்றும் சிறப்பு உணவுகள் எப்படி இருக்கின்றன என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். இங்குள்ள உணவுகள் உண்மையிலேயே அனைவரும் சொல்லுவது போல் சுவையாக இருக்கிறதா? அதையும் சேர்த்து முழு அனுபவத்தையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். இந்த மாதிரி இன்னும் பல உணவு, சுற்றுலா மற்றும் சுவாரஸ்யமான காணொளிகளை பார்க்க என்னடா இது டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்த மறக்காதீர்கள். சரி நண்பர்களே, இனி நேராக எஸ்எஸ் ஸ்பைசி ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுக்குள் சென்று என்னென்ன சுவையான உணவுகள் இருக்கின்றன என்று பார்க்கலாம். சூப் குடிக்க போகிறோம் எஸ்எஸ் ஸ்பைசி ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டில். வாங்க குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. முட்டை, வெஜிடபிள்ஸ், இங்கே கனவை, சீ ஃபுட்லாம் இருக்குது. அதோட சிக்கனும் போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு guys. பெப்பர் இந்த டேஸ்ட் நல்லா வருது. கொஞ்சம் அந்த காரம் பின்னுக்கு வருது. நல்லா தான் இருக்குது. இந்த கடைக்கு வந்து அதை டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது guys. இப்போ எடுக்கிறது என்னென்னா மிக்ஸ் நாசி கோராங். அது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்பேன் guys. சீ ஃபுட், சிக்கன், முட்டையெல்லாம் போட்டிருக்காங்க. கொஞ்சம் உரைப்பாக தான் இருக்குது guys. பரவாயில்ல, ஒன் சைஸ் தி பெஸ்ட், பட் சுமார் தான் guys. நடுவில் இந்த ஆம்லெட் வேறு வச்சுருக்காங்க. இதை அப்படியே எடுத்து அப்படியே சுழட்டி போட்டு அப்படின்னா ஆம்லெட்டுக்காக டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணாங்க. நல்லா தான் இருக்குது. சீஸ். மிக்ஸ் சுக்கா வெட்டியிருக்காங்க போல். சிக்கன் பீஸ், அப்படின்னு பீஃபெல்லாம் போட்டிருக்காங்க போல். அதுக்கு மேலே கறிமிளகாய் துண்டு துண்டாக வெட்டி நிறைய போட்டிருக்காங்க. வெங்காயம்லாம் முழுசு முழுசாக இருக்குது. சாப்பிட்டு பாப்பா எப்படி இருக்குன்னு. நான் அங்கே இருக்குது பீஃப் பீஸ். நான் சுக்கான ட்ரை பண்ணலாம் ஆஸ்திரேலியாவில். அது இந்த ஆட்டு வச்சு நிறைய வறுவல் கறி மாதிரி இருக்கும். ஸ்ரீலங்காவில் மட்டும்தான் இதை சுக்கான்றாங்க. இப்போ ஏதோ கொத்தரடியை போட்டுட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் இந்த கறியை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் அடிச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் வெஜிடபிள்ஸை போட்டு சுக்கான்றாங்க. ஆனால் பார்ப்போம். இது என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையாக ஒரு கொத்தரட்டி தான். கொஞ்சம் பீஸையில் கொஞ்சம் கூட போட்டிருக்காங்க. கொஞ்சம் அதுக்கு மேலே இந்த இதை போட்டிருக்காங்க. பரவாயில்ல guys, ஒருக்கா சாப்பிடலாம். பீஃப் டால்ஃபின் கொத்து எடுத்துருக்காங்க. இதை பார்க்கவே ரொட்டியை பெரிய பெரிய துண்டாக போட்டுட்டு அதுக்கு மேலே கொத்தை போட்டிருக்காங்க. அதுலேயும் கறிமிளகாயும் போட்டிருக்காங்க. அது சுக்கா மாதிரி தான் இருக்குது லுக்காக பார்த்தா. ஆனால் கொஞ்சம் ரொட்டி இந்த சைஸ் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். இது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது guys. பீஸ் இங்கே இருக்குது, நல்லா இருக்குது.
அந்த தனி மாடர்ன் நடி போல கொத்து கொஞ்சம் நல்லா காரமாக இருக்குது. இது ஆக்சுவல் கொத்து தான். ஆனால் அந்த வழி கடையில் அந்த ரொட்டியை பெரிய பெரிய துண்டை போட்டு அதுக்கு மேலே ரோஸ் ஈரெல்லாம் வச்சு கொடுப்பாங்களே, அந்த ரொட்டியை எடுத்து வரட்டியிருக்காங்க. உப்பு கொஞ்சம் கூடி இருக்குங்க, பட் சாப்பாடு பீஸு நீங்கள் இருக்குது. அந்த பீஸுக்கு அவருக்கு சாப்பிடலாம் போல. ஓகே காய்ஸ், அடுத்ததாக நாங்கள் என்ன வச்சுருக்கோம்னா மிக்ஸ் நூடுல்ஸ் வச்சுருக்காங்க. இதை பார்க்கவே நல்ல வடிவாக இருக்குது. சாப்பாடு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம் வாங்க. சிக்கன் பீஸ், சிக்கன் தான் வச்சுருக்காங்க, நிறைய சிக்கன் தான் போட்டிருக்காங்க. அதுவும் கொஞ்சம் கனவாயம் போட்டிருக்காங்க போல், இறால் கனவாயம் தான் இருக்குது. இது அவ்வளோ காரம் இல்லை. இது குழந்தை பிள்ளைகளும் சாப்பிட்லாம் காய்ஸ். I like this one. இது நல்லா இருக்கு. இது செம்மையாக இருக்கு காய்ஸ். டெஃபினட்டாக இந்த கடைக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது என்ன இது? ஓகே, கனவை நல்லா தான் இருக்குது. இப்போ நாங்கள் அடுத்ததாக ட்ரை பண்ண போகிறது கிளி பரோட்டா. வாழை இலையில் நல்லா சுற்றி வச்சு தராங்க. நாங்கள் திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ சுடுது. இப்போ தான் தவா பழையிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க போல். ஒரு ரொட்டி வச்சுருக்காங்க, முட்டையும் அப்படியே பொரிச்சு போட்டு அதுக்கு கீழே இங்கால கோழிக்கறி, நடுவில் ஒரு ரொட்டி, கீழையும் சிக்கன் கறி. அவங்க ரொட்டியில் பர்கர் செய்து ட்ரை பண்ணியிருக்கணும் போல். சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இது எப்படி அடிக்கிறது? ஒரு பீஸ் ரொட்டியை எடுத்து இந்த முட்டையிலையும் கொஞ்சத்தை வச்சு, சிக்கன்லையும் கொஞ்சம் வச்சு, இது பரவாயில்ல காய்ஸ், இதை சாப்பிட்லாம் போல. இந்த ரொட்டி, இந்த கறி, அந்த வாழையில வச்சு போட்டதுனாடி போல் எல்லாம் ஊறிட்டுது. கறி எல்லா இடத்துலையும் இருக்குது ஃபுல்லாக, 3 ரொட்டியிலையும். இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த கடையை டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்கிறீங்க? உங்களோட பேர் என்னென்னா? இந்த பேர் மகாதேவன் காஜன். மகாதேவன் காஜன். ஸோ இந்த எஸ்எஸ் ஸ்பைசி ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் தான் வாங்க. அது இப்போ நாங்கள் உலக காலம் எங்களோட அக்கா தானே தான் செஞ்சு வந்தது. கனடாவில் இருக்குதான். ஓகே 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 ஓகே. எஸ்எஸ் ஸ்பைசி வந்து கனடாவில் வச்சுருந்தவ. அதே கடையை இங்கே தொடர்ந்து இந்த ஹெட் ஆஃப் இந்த பிரான்ச் வந்து கனடாவில் இருந்து இங்கே ஒரு பிரான்ச் திறந்துருக்கீங்க. அப்போ இங்கே திறந்த 4 வருஷமாக, கிட்டத்தட்ட இப்போ 4 வருஷம் முடிஞ்சு, 4 வருஷமாக தொடர்ச்சியாக ரன் பண்ணி கொண்டிருக்கிறோம். இப்போ கொஞ்சம் வேலை இதுகள் கூடால அந்த கடையை இப்போ எங்களுக்கு டெஃபர் தந்து. அப்போ நீங்கள் தான் இப்போ இதுக்கு ஃபுல் இன்சார்ஜாக வச்சுருக்கீங்க. இந்த ஆசீர்வாதத்தோட இந்த கடை நடந்து கொண்டிருக்குது. பர்ஃபெக்ட். அப்போ இந்த 4 வருஷமாக இங்கே நீங்கள் இன்சார்ஜாக இருக்கிறீங்க. 4 வருஷமாக தான் இந்த கடை இங்கே இருக்குது. 4 வருஷமாக இந்த கடை இருக்குது. முதல்ல அதை எங்களோட அத்தான் தான் செஞ்சு கொண்டு இருந்தவர். அது கொஞ்சம் இப்போ கொஞ்சம் இதால் வேலை இதுகள் கூட அங்கே. அது உண்மைதான், அது உண்மை. எங்கள்கிட்ட ஃபுல் சார்ஜ் எங்கள்கிட்ட செய்யும் கொண்டு அப்படியே கடையை தந்துட்டேன். கடை கவனிச்சு கொள்ளுவேன், கழிச்சு கொள்ளுவேன். பர்ஃபெக்ட். நான் இந்த கடை எங்கே இருக்குன்னு ரைட்டாக சொல்லுங்கள், ஒரு அட்ரஸ். சரியா இப்போ மணியாரன் இது மெத்தக்கடை சந்தின்னு சொல்கிறது, கருத்துற டவுன் மெத்தக்கடை சந்தியால் இங்கே தும்பல சோப்ராச ஸ்கூல் ரோட். ஓகே, தும்பலையில் இருக்குது. தும்பல சோப்ராச ஸ்கூல் ரோட்டில் தும்பல சோப்ராச ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு சொன்னால் தெரியும். இப்போ நீங்கள் இதை எத்தனை மணிக்குள்ள இருந்து எத்தனை மணியான திறந்துருப்பீங்க? என்ன நாள்? 11:30 மதிய சாப்பாடு எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை, மதிய சாப்பாடு டின்னரும் இருக்குது. டின்னர் இருக்குது. 11:30 நைட் 10 மணி மட்டும் திறந்துருவோம். ஒவ்வொரு நாளும் திறந்துருப்பீங்களா? ஃப்ரைடே தவிர மிச்ச நாளெல்லாம் வெள்ளிக்கிழமை லீவு, மற்ற எல்லா நாளும் திறந்துருப்பீங்க. அது இந்த கடையிலேயே என்ன உங்களுக்கு நல்ல ஸ்பெஷலாக ஓடும்? எங்களோட கடை இப்போ முதல் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே நிறைய சாப்பாடு போட்டுறாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டும் போட்டு பார்க்குறாங்க, அவ்வளோ சக்ஸஸ் ஆகலை. ஜூஸ் ஐட்டங்கள் போட்டாங்க, அப்புறம் அது நிப்பாட்டிட்டோம். இப்போ எங்களோட கடையில் கூட கிளி பரோட்டா கூட மூவி. கிளி பரோட்டா நல்லா இருக்கும். கிளி பரோட்டா, அதோட டோல்பின் கொத்து. டோல்பின் கொத்து சாப்பிட்டு பார்த்தேன், அது நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சுக்காம இருக்கீங்க. சுக்கா கூட மூவி கூட. அதையும் கூட என்னோட பிடிச்சது இந்த கடை ரெண்டுக்கு சாப்பிட எல்லாத்தையும் கூட அந்த சூப்பு தான்.
ஃபர்ஸ்ட் கிளாஸ் சூப்பர்ண்ணா. சூப்பர். சூப் செம்மையாக இருக்குது. டெஃபினட்டாக எல்லாரும் சூப்புக்காகவே வருவாங்க இங்கே நம்ம பாருங்க. வேறு இந்த கடை செய்யலாம் இந்த பசித்தோருக்கு ஃப்ரீயாக எல்லாம் சாப்பாடு கொடுத்தோம். பசித்தோருக்கு இலவசமாக. அது நல்லது. யார் வந்து சாப்பாடு கேட்டாலும் ஃப்ரீயாக பசித்தோருக்கு காசு வாங்காங்க எங்கள் சாப்பாடு தொடர்ச்சியாக கொடுத்துருந்தோம். இப்போ நீங்கள் தச்சியாக நிப்பாடு வரைக்கும் தொடர்ச்சியாக செய்வோம். 4 வருடங்களாக செஞ்சு கொண்டு வந்தது. ஆக்களுக்கு திருப்பி கொடுத்தா தான் அது நல்லது. கிவிங் பேக் டு த கம்யூனிட்டி மாதிரி நோக்கத்தோட செய்யலை. கஸ்டமருக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும். மற்ற எங்கள் கடையில் இந்த ரசாயன பதார்த்தங்களோ அஜினோமோட்டோ அதில் ஒன்றும் ஆட் பண்ணுறது இல்லை. அப்போ எல்லாம் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சமைக்கல. எல்லாம் நேச்சுரலாகவே போட்டு செய்கிறோம். மற்றது பழைய கறிகள் அதில் வச்சு நாங்கள் யூஸ் பண்ணுறோம். எல்லாம் ஃப்ரெஷ் டெய்லி விடிய காலம் எழும்பி அதில் இருந்தால் சமைக்கிறோம். போட்டு நாங்கள் நல்லா கஸ்டமருக்கு நல்லா கொடுக்கணும். லாப நோக்கத்தை பெருசாக நாங்கள் கருதே இல்லை. எங்களோட கடை SSYC என்ன பேருக்காண்டி செஞ்சவங்களுக்கு பெர்ஃபெக்ட். நான் சாப்பாடு நல்லா இருந்துச்சு. நான் உண்மையாக நல்லா இருந்துச்சு. சில அந்த என்னது இந்த டோல்ஃபின் கொத்தில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஸ்லைட்லி கூட இருக்குது. அவ்வளோதான். ஆனால் வந்து அதை குறைச்சிங்கன்னா சாப்பாடு செம்ம எல்லாத்தையும் விட நல்லது. ஆனால் பெஸ்ட் ஐ திங்க் இந்த சூப்பு தான். சூப் இங்கே தான் செம்மையாக இருந்துச்சு. நான் சூப் அங்கே நிறைய குடிக்கிறேன்னா நான் இங்கே இந்த சூப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. உங்களோட ஃப்ரைட் நூடுல்ஸும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நூடுல்ஸ் செம்மையாக இருந்துச்சு. ஆஃபர் ஓகே. ஒரு வீக்லி ஒரு ஆஃபர் மாறி மாறி கொடுப்போம். இப்போ இந்த வீக் என்ன ஆஃபர் கொடுக்குறீங்க? இந்த வீக் ஆஃபருங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், சிக்கன் நூடுல்ஸ், மற்றது எங்கள்கிட்ட சவல் சாப்பாடு ஒன்று ஸ்பெஷலாக இருக்குது. சவல் சாப்பாடு இருக்குது. சவல் சாப்பாடு இங்கே இருக்கா? ஆனால் மிஸ் பண்ணிட்டேன் போல. இன்றைக்கி வந்தேன். சாப்பாடு இருக்குது. அது நாங்கள் இங்கே வடமராட்சியில் நாங்களாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது சவல் சாப்பாடு. அது 4000 ரூபா இப்போ விற்கிறோம். ஆனால் அது விற்கிறது 4500 ரூபா. 100 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி இன்றைக்கு முடிந்ததா சவல் சாப்பாடு இருக்குது. அப்போ சொல்லவே இல்லை. எல்லாருமே எடுத்துருப்பேனே. அதுதான் நான் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து நான் போல இந்த சீ ஃபுட் எல்லாம் ஒரு வாழையில அதுக்கு மேலே ஷவலில் வச்சு கொண்டு கொட்டுவீங்களா? பெர்ஃபெக்ட். அது நல்லா இருந்திருக்குமே. சரி, இன்னொரு நாளைக்கு வார வீடியோ எடுக்க. ஓகேண்ணா. என்னோடய சேனலை டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை பார்க்குற ஆக்கள் இங்கே வந்தால் அண்ணா உங்களுக்கு ஒரு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுப்பேன். உங்களை பார்த்துக்கங்க. தேங்க்ஸ் அண்ணா. என்னடா அது சேனல் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை வந்து எங்களை கடையை வந்து சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணி வந்ததுக்கு மிக்க நன்றிகள். தேங்க்ஸ் அண்ணா. தேங்க்ஸ் அண்ணா. ஓகே, தேங்க்ஸ் அண்ணா. பாய்.